வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்கள். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல குரு பெயர்ச்சியை பத்தி ஒரு வீடியோ பார்ட் 1ல பார்த்துட்டோம். இது அதோட பார்ட் 2 தான். சரிங்களா? அப்ப குரு பார்வை அப்படின்னு வரும்போது குரு நின்ற பலன்களை தான் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா குரு அவருக்கு பார்வைகள் இருக்குது. குரு நின்ற இடத்துல 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அப்படின்னு ஒரு 3 பார்வை பலன்கள் இருக்கும். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு நின்று அவரோட பார்வை பலன்கள்ல என்னென்ன ஸ்தான பலன்கள்லாம் இருக்குது, அந்த ஸ்தான பலன்களுக்கு தகுந்தாறு போல உங்களுக்கு பலன்கள் மாற்றம் இருக்கும். அப்ப அதன் அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம், அது போக ரோஹிணி நட்சத்திரம், அது போக மிருகசீரிட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த பலன்கள் உங்களுக்கு ஒத்து போகும். இது பொது பலன்கள் தான். அப்ப குரு ராசிக்கு 2ல குடும்பஸ்தானத்துல நிற்கிறாரு. அப்ப 2ல நிற்கிற குரு பகவான் உங்களோட சத்ரு ஸ்தானத்தை 5ஆம் பார்வையாகவும், உங்களோட அஸ்தம ஸ்தானத்தை 7ஆம் பார்வையாகவும், உங்களோட தொழில் ஸ்தானத்தை 9ஆம் பார்வையாகவும் பார்ப்பார். அப்ப இந்த மாதிரி பாக்குறாரு. இதுல ஏதாவது எங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அப்ப குரு உங்களோட சத்ரு ஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னாலே சத்ரு அப்ப 6ஆம் இடம் கடன், நோய், தொந்தரவு, தொல்லையில இருந்து உங்களை ரிலீவர் பண்ணுவார். அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்ப கடன் சார்ந்த விஷயங்களை நீங்க கம்ப்ளீட்டா இந்த அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள ரிலீவர் ஆவீங்க. படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுக்கு கடன். அது போக எதிரிகள் தொல்லை, எதிரி தொந்தரவு தொல்லையில இருந்து மறுபடியும் நீங்க ரிலீவர் ஆவீங்க. அது ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதாவது உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம். உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு படிப்படியா முன்னேற்றம் இருக்கும். அப்ப உடம்புக்கும் பிரச்சனை இருக்காது. இதுதான் உங்களுக்கு குரு இந்த பலன்களை நிவர்த்தி அளிப்பார். சரிங்களா? அதுபோல் அதே குரு பவன் 7ஆம் பார்வையா அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னாலே எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம், பட் நம்மளால முடியாது. பட் யாராவது நமக்கு ஒரு உதவிகள் பண்ணி அதன் மூலமா நம்ம மேலே ஏறி போறதுக்குரிய விஷயத்தை கூட இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி கண்டங்கள், தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனைகள், அதெல்லாம் உங்களுக்கு குறையும். அதே மாதிரி எவ்வளோதான் பிரச்சனையாக இருந்தாலும் ஏதாவது இதாக இருந்தாலும் கண்டம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண்டங்கள்ல இருந்து நீங்கள் தப்பிச்சு வருவீங்க. ரிஷபராசியில் உள்ள எல்லாருமே. அதனால இன்னமும் நீங்கள் எல்லாத்தையும் கவனமாக செயல்படுத்திக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வர்த்தகம் விஷயம், வர்த்தகம்னா இந்த ஆன்லைன் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்னா கூட அதில் ஒரு ரெகுலர் இன்கம் பேசஸ் இருக்குது. பட் அதில் கிரேசியாக இல்லாமல் கரெக்டாக கவனமாக செயல்படுத்துவாங்க. அதுக்கும் ஒரு வாய்ப்புகளை இவர் ஏற்படுத்துவார். அதே உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுதான் மேஜர். தொழில் தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். படிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே தொழில், வாழ்க்கை ஃபுல்லாக தொழில் வியாபாரம், வேலை, இந்த கான்செப்ட்லாம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு குரு உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு, ப்ரொமோஷன், போஸ்டிங், இந்த மாதிரி விஷயத்தை இவர் ஏற்படுத்தாரு. இடமாற்றம், புதிய வியாபாரம், புதிய தொழில், அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னையிலிருந்து அடுத்த வருஷம் 5வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள், இந்த ஒரு வருஷத்தை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுபோக பொருளாதார பிரச்சனை, நல்ல வேலை இருந்துச்சுனாலே நம்ம பொருளாதார பிரச்சனையில இருந்து தடை தரங்கள் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பிக்கிட்டே இருப்போம். அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதே வேலை செய்யறதுக்குரிய மாதிரி, வியாபாரம் செய்வதற்குரிய மாதிரி ரெகுலர் இன்கம் பேசஸ் இருக்கும். அப்போ பண வரவுகள் உங்களுக்கு ரெகுலராக இருக்கும். ஃபினான்சியல் உங்களுக்கு குரு 25% உங்களை நல்லாவே வாழ வைப்பார். அதுக்குரிய வாழ்க்கை தரத்தை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்குமான்னு கேட்டால் குடும்பம் சார்ந்த விஷயங்கள ஒரு ஒற்றுமை உங்களுக்கு நிலவும். அப்போ குடும்பம் இப்போ எப்படின்னா நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு வேலை இதெல்லாம் இருந்துச்சுனால குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது உங்களுக்கு. மற்றபடி குரு உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காருங்கடா, குரு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கிறாரு. குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்போது குரு பார்வை பலன்கள் சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கலாம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம பார்ட் 3ல குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, அப்புறம் சனி பயிற்சி எப்படி இருக்குது, ராகு பயிற்சி எப்படி இருக்குது, இந்த 4 பேர் சேர்ந்து இந்த ராசியை எப்படி பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ட் 3ல பார்ப்போம். மற்றபடி உங்களோட ராசிக்கு குரு பார்வை பலன்கள் ஓகே ரகம் தான் அப்படின்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?